எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ரெசிபி தான் உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ண போறேன். அதுவும் பேச்சுலர்ஸ் நான் ஏன் குறிப்பிட்டு சொல்றேன்னா, இது அஃப்கோர்ஸ் நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப், இது ஒரு ரெகுலர் ஒரு நாட்டுக்காய் தான். ஆனா ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரெசிபியா இருக்கலாம். ஆனா எவ்வளவு குவிக்கா பண்றதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த காய்கறிகள் எல்லாம் தனியா வேக வைக்கணுமா. அப்ப நான் சமைச்ச ஒரு தடவை நான் இந்த பீன்ஸோ இந்த பச்சை காய்கறிகள் நான் சமைச்சு எடுத்துட்டு போகும்போது நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல என்னை விட பெரியவங்க ஒரு ஹோம் மேக்கர் அவங்க என்ன கேக்குறாங்க, இப்படி இந்த கலர் போகாம சமைக்கிறீங்க பிரீத்தி, பச்சை கலரை பிரைட்டாவே இருக்கு, தண்ணி விட்டு வேக வைக்கிறீங்களா? இல்ல நிறைய பேர் அந்த மாதிரி பண்றாங்க. பட் அதுல கலர் போறது மட்டும் இல்லைங்க, கலர் எவ்வளவு தூரம் போறதோ அந்த அளவுக்கு நியூட்ரிஷன்ஸும் அதுல இருந்து போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதமா இல்லாம பேச்சுலர்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஹோம் மேக்கர்ஸுக்கு ஒரு குட்டி டிப்போடு தான் இந்த கொத்தவரக்காய் பொரியல் உங்களுக்கு நான் சமைச்சு காட்ட போறேன். ரொம்ப ஈஸியா, ரொம்ப டெலிஷியஸா அந்த சாதத்துல கூட பிசைஞ்சு சாப்பிடலாங்க. அந்த அளவுக்கு ஒரு நெய்யை விட்டு சுடு சாதத்துல இது பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளவு யம்மியா இருக்கும். அண்ட் கொத்தவரக்காய் இன் பர்டிகுலர் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கிற ஒரு காய்கறி, அவ்வளோ நியூட்ரிஷியஸ் வேல்யூ இருக்கு. ஸோ கொத்தவரக்காய் பொரியல் உங்க எல்லாருக்காக இன்கிரீடியன்ஸை பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் கொத்தவரக்காய் மெயின் இன்க்ரீடியண்ட்டு ஒரு 1/4 கிலோ கொத்தவரக்காய் எடுத்து நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தலையும் வாலையும் கட் பண்ணி ஆகணும். அதுதான் ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு குட்டியாக பொறுமையாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய டிப் என்னென்னா, முன்னாடி நாள் ராத்திரியே நம்ம இதை கட் பண்ணி வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் சமைக்கணும்னா. ஆனால் எனி டைம் ஃப்ரெஷ் வெஜிடபிள் எப்போவுமே சூப்பராக தாங்க இருக்கும். ஸோ கொத்தவரக்காய் ரெடி. இப்போ இது கூட இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை பார்த்துடலாம். தக்காளி 1, பச்சை மிளகாய் 1, பூண்டு 3 பல்லு, கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஸ்பூன் 1, அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட். இப்போ கடுகு 1 ஸ்பூன், கூடவே உடைச்ச உளுந்து 1 ஸ்பூன். இவ்வளோதாங்க. இப்போது ஒரு பாண்லியில், நான் இரும்பு பாண்லி தான் எடுத்திருக்கேன். நான் இதில் புளி கண்டென்ட்லாம் எதுவும் இல்லை இல்லைங்களா, அதனால பொரியல் பண்ணும்போது எப்போவுமே நீங்கள் இரும்பு பாண்லி ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இரும்பு பாண்லியில் நல்ல ஒரு தேக்கடி நல்லெண்ணெய் எடுத்து விட்டுக்கோங்க. நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போடுங்க. ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர் தாங்க. கடுகை போட்டு நல்லா அது இடித்து வரும்போது உளுந்து எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதுங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கொத்தவரக்காவை எடுத்து இதில் போட வேண்டியதுதான். இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகட்டும் இன்க்ரீடியண்ட்லாம். அதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 4 மினிட்ஸ் நல்லா வேகட்டுங்க. பார்த்தீங்களா, இப்போது இது ஒரு 5 மினிட்ஸ், ஆல் டுகெதர் ஒரு 5 to 6 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. நல்லா வெந்து வந்தாச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை நீங்கள் திறந்து வச்சே அழகாக திரும்பவும் ரோஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போகிறதுக்காக தானுங்க இது வேறு எதுக்காகவும் இல்லை. ஆக்சுவலி கறி உங்களோட பொரியல் ரெடி தான். இப்போ பாருங்கள், இது நல்லா நசுக்கி பார்த்தீங்கன்னா அப்படி சாஃப்டாக சூப்பராக வந்துடுச்சு. அவ்வளோதாங்க. இதை இறக்கி நம்ம ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்க வேண்டியதுதான். சர்விங் பவுலில் மாற்றியாச்சு. கூடவே அந்த கொத்தமல்லியை அழகாக இதில் கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். உங்களோட கொத்தவரக்காய் பொரியல் சூப்பராக வித்தின் மினிட்ஸ் ரெடி ஆயாச்சு. பர்ஃபெக்டாகவே எவ்வளோ ஈஸியாக ஒரு 5 நிமிஷம். அதாவது நீங்கள் கொத்தவரக்காய் நான் 2 தடவை உங்களுக்கு காட்டினேன் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் அந்த பதம் வந்துடும், அந்த அளவுக்கு வெந்துடும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்ல அதை ஓப்பன் பண்ணாலும் அந்த கலர் போகாது, நல்ல ரோஸ்ட் ஆகி நல்லா சூப்பராக வரும், யம்மியாகவும் இருக்கும். இவ்வளோதான். ஒரு 4 இன்க்ரீடியன்ட் தான் காட்டியிருப்பேன்ல. இந்த இன்க்ரீடியன்ட்டோட உங்கள் கொத்தவரக்காய் பொரியலை நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு என்னோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? சிம்பிள் ரெசிபி தான். இன்னைக்கு ஏர்லி மார்னிங் புதன்கிழமை மார்னிங் நான் உங்களுக்கு இந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். உடனே போய் சமைச்சு பார்த்துட்டு என்னோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வியூவிங். கீப் ஸ்மைலிங் அண்ட் பி பாசிட்டிவ் ஆல்வேஸ். ஓகேங்களா? பை.